மதுரை மாவட்டம் அருகே குடிசையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 ஆடுகள் கருகி பலியானதால் மூதாட்டி கதறி அழுத காட்சி சோகத்தை ஏற்படுத்தியது. கொடிக்குளம் கண்மாய் பகுதியில் நாச்சியம்மாள் என்ற மூதாட்டி தனது குடிசையில் 16 ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார். உடல்நலம் குன்றியதால் அருகில் உள்ள வீட்டில் தங்கியிருந்த போது கொட்டகை தீப்பிடித்து எரிந்து 16 ஆடுகளும் தீயில் கருகி உயிரிழந்தன. இதை பார்த்த மூதாட்டி கதறி அழுதார். ஆடுகள் தீக்கிரையாகி வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மூதாட்டிக்கு அரசு உரிய உதவி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தனியார் பள்ளிக்கு வழிவிடாமல் சென்டர் மீடியன்கள் அமைத்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காடையூர் அருகே கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் சாலை விரிவாக்க பணியின் போது அங்கு செயல்படும் பள்ளி நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்காமல் சாலையின் நடுவே தடுப்புகள் அமைத்தனர். இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் நீண்ட தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் பெற்றோர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் பள்ளி மாணவர்கள் அவதியடைவதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். கோவையில் விடியா திமுக அமைச்சர் பங்கேற்ற விழாவில் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டதால் சலசலப்பு உருவானது. கோவை ஈச்சனாரி பகுதியில் தனியார் கல்லூரி அரங்கில் நடைபெற்ற உலக தாய்மொழி நாள் விழாவில் விடியா அமைச்சர் மு.பே. சாமிநாதன் கலந்து கொண்டார். அப்போது அடிக்கடி மின்தடை ஏற்பட்டதால் அமைச்சர் உட்பட நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களின் முகம் இருண்டது. ஆளும் அரசின் அமைச்சர் பங்கேற்ற விழாவிற்கு கூட முழுமையாக மின்சாரம் வழங்க முடியாத அளவிற்கு தமிழகத்தில் மின் பற்றாக்குறை உள்ளதா என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான ராஜன் செல்லப்பா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் உள்ளிட்ட நிர்வாகிகள் போட்டியை தொடங்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 49 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன.